மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எங்க உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் வயதில் என்னை குறித்து விட்டார். இது கம்மி பண்ணி. இந்த பாதளத்தில் காரணவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையில் என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. கரங்களை தட்டி. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்த. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பே. அவர் சமூகமதில் மீண்டும் சொல்லுவோம். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு
ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நீங்க சொல்லுங்க. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. ஓ, எந்த நாவில் புது பாட்டு தருகிறார். அப்படிதான் இன்னொரு வரிசை. எந்த நாவில் பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். எல்லோரும் இணைந்து ஆனந்தம் கொள்ளுவேன். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு. ஆமென். இந்த நாவில். ஆமென். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். எழுந்து நின்று நாள் வரையில் பலமா கரங்களை தட்டி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு
தருகிறார். கரங்களை தட்டி இந்த நாவல் தருகிறார். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். கரங்களை பலமா தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 2 நிமிடம் ஆண்டவர் உயர்த்தி, அப்பா உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஆவியானவரே 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 ஆவியானவரே. வாதை நோயும் வந்தபோது எங்க வேண்டல் கேட்டுட்டவரே, பாவ இருள் என்னை சூழ்ந்த போது எங்களை மீட்டு ரட்சித்தவரே. உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உயர்த்துங்க உயர்த்துங்க ஆண்டவரை உயர்த்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துறோம்பா, உங்களை உயர்த்துகிறோம் உங்களை உயர்த்துகிறோம் உங்களை உயர்த்துகிறோம். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தது. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தது. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்து உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தது. சொல்லுவோமா? உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. சொல்லுவோம் வைத்தது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஆமே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே
நல்ல கிருபையே. அப்பா கிருபையே, மீண்டும் சத்தத்தை உயர்த்தி கிருபையே அப்பா கிருபையே, மாறாத கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின ஓ கிருபையே ஐயா கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே அப்பா கிருபையே, கிருபையே, மாறாத உங்க கிருபையே ஐயா, மாறாத உங்க கிருபையே. கரங்களை பலமா தட்டி, அப்பா நான் சோர்ந்து போன போது, நான் உடைக்கப்பட்ட போது என்னை உருவாக்குனது உங்க கிருபை ஆண்டவரே. என்னை உருவாக்குனது உங்க கிருபை, என்னை நிறுத்தினது உங்க கிருபை. உங்க கிருபைக்காக, உங்க கிருபைக்காக, உங்க கிருபைக்காக, உங்க கிருபைக்காக, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் காத்தது அந்த கிருபை. நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை நிறுத்தினது உங்க கிருபை. நாங்க வெக்கப்பட்ட தேசத்திலே எங்க தலையை உயர்த்தினது அந்த கிருபப்பா. தலை உயர்த்தினது அந்த கிருபை ஆண்டவரே. தலை உயர்த்தினது அந்த கிருபை ஆண்டவரே. எங்க தலையை உயர்த்தினது அந்த கிருபை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே செபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து காலையில ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு திருசபைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். மீகா 2:12 நான் வாசிக்கிறேன். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன், போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன், தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தையை சமானமாய் ஜனத்திரளினாலே இறைச்சல் உண்டாகும் என்கிற இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். 13வது வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் சபைக்கும் கொடுத்த இந்த 2 வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை சுமந்து வந்து தாசன் தேவனுடைய வார்த்தை நம்ம கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசித்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை ஓங்கி பிடிக்க போகிறோம். ஆமென். எப்போது சத்துருடைய சோதனை அதிகரிக்குதோ, எப்போது உபத்திரவம் பாடுகள் அதிகரிக்குதோ, இந்த மீகா 2:17 அதனுடைய 12-13 இந்த 2 வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது, அந்த வசனத்தை அறிக்கையிடும் பொழுது சத்துரு பின்னிட்டு ஓடுகிறான், சத்துரு வெக்கப்பட்டு போவான். அல்லேலூயா. விசேஷ விதமாய் அந்த 2வது ஐயா சொன்னது போல அவருக்குள்ள ஏற்பட்ட அதே மகிழ்ச்சி கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த 12வது வசனம் எனக்குள்ள அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலில் மீதியான ஜனத்தை சொல்லுங்க, மீதியான. ஆமா, மிச்சத்தை வச்சுதான் ஆண்டவர் இன்னும் இருக்கிற தேசத்தை, இன்னும் இருக்கிற காரியத்தை செய்து முடிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி வாழ மன்னிக்கணும். இந்த வசனத்தை விசுவாசிக்க, இந்த வசனத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் ஓங்கி பிடிக்க, இந்த வசனத்தை சத்துருக்கு பயத்தை காட்ட
இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கப்படணும். மனப்பாடம் பண்ணி சத்துருவை வெட்கப்படும்படி அறிக்கை பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, எங்கள் சபைக்கும் எங்களுக்கும் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக்கு தேவையான விசுவாசத்தை கொடுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆவியானவரே சோத்திரம், ஆவியானவரே சோத்திரம். இந்த வசனத்தை விசுவாசிக்க, இந்த வசனத்தை விசுவாசிக்க, இந்த வசனத்தை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பான்னு சொல்லுங்க. கிருபை கொடுங்கப்பா. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகள் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன் என்று சொன்னவரே, சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் சபைக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று. தடைகளை நீக்கி போடுகிறவர். உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் இருந்த எல்லா தடைகளையும் கர்த்தர் தவிடு பொடியாக்கி விட்டார். தடைகளை கர்த்தர் உடைத்து விட்டார். காரணம், தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக நடந்து போனார். உங்கள் குடும்பத்திற்கு முன்பதாக நடந்து போகிறார். உங்கள் ஊழியத்திற்கு முன்பதாக நடந்து போகிறார். விசுவாசிக்கிற ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா இருந்த தடைகள் உடைந்தது. எங்க ஊழியத்திற்கு விரோதமா இருந்த தடைகள் உடைந்தது. எங்கள் குடும்பத்திற்கு விரோதமா இருந்த எல்லா தடைகள் உடைந்தது. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீரே காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்து. கர்த்தர் அப்படி ஜெபத்தை கேட்டதுக்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், சோத்திரம். விசேஷ விதமாக 2 ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பரமக்குடியில ஊழியம் பண்ணுகிற அன்பு ஐயா அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் சபை. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த பர்வதமா சீயோன் சபை. ஜெபங்களை நினைவு கூறுங்க. தனிப்பட்ட விதத்துல தேவனுக்காக எப்படி வைராக்கியமா நிற்க வேண்டும், விசுவாசத்துல ஓட வேண்டும். ஸ்தோத்திரம். மனுஷனை மகிமைப்படுத்தல, தேவனுக்காக உத்தமமாய் ஓடுகிற தேவ மனுஷன் அவருடைய வருகை வரைக்கும் ஓட கர்த்தர் கிருபை கொடுக்க போகிறார். ஆமென். அதே போல ஐயாவுடைய ஊழியத்திற்கென்று ஒரு தனி இடத்தை ஆண்டவர் காண்பிக்க போகிறார். 3 இடத்தை எங்களை நாங்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எந்த இடத்துல அந்த பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் சபையை மக்களுக்கு கலங்கரை விளக்கமா வைக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்திற்கு கர்த்தர் இப்பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் தர வரவலா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல ராமேஸ்வரத்திலிருந்து வந்திருக்கிற அன்பு ஊழியக்காரர் எலிசா அபியான். ஆண்டவருடைய அபிஷேகம், வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் சகல நுகங்களை என்ன பண்ணுமா, முறியடிக்கும். ஆமென். பல போராட்டங்கள், பல உபத்திரவங்கள், பல பாடுகள். 12 வருடமா என் சகோதரன் எனக்கு நன்றாய் அறியும். வயதுல என்னை விட 8 வயது இளையவர் நினைக்கிறேன். ஆனாலும் நான் ஆண்டோடைய சமூகத்துல மிகவும் தாழ்மையோடு சொல்லுவேன். ஒரு விதத்துல கொஞ்சம் ஆண்டருக்குள்ள மகிழ்ந்து கர்வத்தோடு சொல்லுவேன், என்னை காட்டிலும் ஆண்டருக்காக பரிசுத்தமா வாழணுன்ற ஒரு தெய்வ மனுஷன். சிறு சிறு காரியத்துல கூட, அண்ணே இப்படிதானே வேதம் சொல்லுகிறது, நம்ம இப்படிதானே வாழணும், இப்படிதானே அப்பா இருக்கிறாரு. எந்த ஒரு மனுஷருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு தெய்வ மனுஷன். ஆமென்.